कदम्बवनवासिनी कामितार्थदायिनी कदम्बवनवासिनी कामितार्थदायिनी मदम्ब जगन्मोहिनी मदम्ब जगन्मोहिनी शिवमोहिनी परिपाहि मां कदम्बवनवासिनी कामितार्थदायिनी शिवमोहिनी जगन्मोहिनी मदम्ब परिपाहि मां कदम्बवनवासिनी मदम्ब परिपाहि मां कदम्बवनवासिनी मदम्ब परिपाहि मां मदम्ब परिपाहि मां मदम्ब परिपाहि मां। जय श्यामलापीठनिलये मीनाम्बिके सद्गुरु स्वामिनः जय। पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि என்கின்ற ரீதியிலே உயர்ந்ததான ஷாமளா தண்டகத்தின் இப்பாகத்திலே கவி காளிதாசனின் மனம், ஹிருதயம், வாக்கு, எண்ணம், சொல் அனைத்தும் பரதேவதியின் திருவடியிலே தோய்ந்து ஆழ்ந்த பக்தி பெருக்கினால் ஏற்பட்ட அமிர்தமயமான திருவாய் அமுதம். இதனை பருகி யாவரும் ஷாமளியின் அடித்துகள்களாக வாழ்வோம் என பிரார்த்தனையுடன் துவங்குகின்றோம். சகலவிதமான அஷ்டாங்க யோகங்கள் பதஞ்சலி யோகசூத்திரத்திலே கூறிய ஹடயோகமாகட்டும், அஷ்டாங்க யோகமாகட்டும், விந்யாச யோகமாகட்டும், குண்டலி யோகமாகட்டும், அல்லது கர்மயோகமாகட்டும், ஞான யோகமாகட்டும், பக்தி யோகமாகட்டும், அனைத்தும் பரதேவதையின் ஒரு திவிலை. ஹதயோகத்தினாலே நாம் நம்முடைய இந்திரங்களை நம்ம வசத்திலே வைத்துக்கொண்டு எவ்வாறு ஒரு குடையை பிடித்தால் வெயில் நின்று நம்மை நாம் காக்க இயலுமோ அதுபோல் உலகத்திலே ஏற்படுகின்ற மாயாமயமான அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு நாம் வாழ நம் மனமானது பரதேவத்தையின் திருவடியிலேயே லயித்திருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்பட்டதே ஹடயோகம். அஷ்டாங்க யோகம் என்பது இது 8 விதமான அங்கங்களை உடையது. ஆசனம், தியானம், சமாதி பர்யந்தம் 8 நிலைகளை கூறுகின்றது. விந்யாச யோகம் என்பது பலவிதமான பயிற்சிகளினாலே சூரிய தேவதையின் ஆத்மசக்தியை நாம் பெறுவதற்கு உதவக்கூடிய ஒரு விதமான யோக பயிற்சி. இதையே சீனர்கள் இயன் என்று வேறு விதமாக கூறுகின்றார்கள். குண்டலினி யோகம் பிரசித்தமான யோகம். மூலாதாராது உத்திதவித்யா விதிரந்தம் சௌரம் சாந்திரம் ஜாப்பிய விஹார ஜொலிதாங்கீம் ஏயம் சூக்ஷ்மாத் சூக்ஷ்மத்துனுஸ்தாம் சுகுரூபாம் கௌரீம் அம்பாம் அம்பூரிகாட்சியும் அகமீடே என்று பரதேவத்தையை ஆதிசங்கர பகவத்பாதாள் மூலாதாராத்து உத்தித வீத்தியா, அதனால் எழுந்த குண்டலினி யோகமாகவே அவர் கூறுகின்றார். இந்த ஞான யோகம் என்பது சவணம், மனனம், நிதித்தியாசனம் என்று 3 அங்கங்களை குறிக்கின்றது. சவணங்களினாலே குருமுகத்திலிருந்து ஏற்படுகின்ற ஞானமயமான திருவாக்குகளை கேட்டு அதை மனத்திலே பதித்து, மனனம் அதை அனவரதம் மனதினாலே தியானித்து சிந்தித்து அதன் வயமாகவே நாம் ஆகி, நிதித்தியாசனம் தியானத்திலே அமர்ந்தால் தன்னைத்தான் மறந்திருக்கும் விஷயமாகும். ராஜயோகா என்பது யமநேம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி என்கின்ற 8 அங்கங்களை கூறியது. இது அஷ்டாங்க யோகம் என்றும் பகவான் பகவத்கீதையிலே ராஜயோகம் என்றும் கூறுகின்றான். யமம் என்பது நம்மை நாம் ஒரு வட்டத்துக்குள் பரிபாலிப்பது, அது ஆத்ம ஒழுக்கம் என்று கூறலாம். நியமம் என்பது அந்த என்றும் அந்த நம் தன்னொழுக்கத்திலிருந்து வழுவாதிருக்கும். ஆசனம் என்பது நிமிர்ந்து உட்காரும் நிலையிலிருந்து செய்யப்படுகின்ற பல்வேறு ஆசன வகைகள், பல்வேறு குண்டலி உத்தாபரண மார்க்கத்திற்கு ஹேதுவான ஆசன வகைகள். பிராணாயாமம் என்பது மூச்சு பயிற்சி. மூச்சு லோம விலோம கிரமங்களினாலே ஒரு வலது நாடியால் இழுத்து சற்று நேரம் அதை இருத்தி, இடது நாடியால் சூரியகலையால் இழுத்து சந்திரகலையால் ரேசனம் செய்வது, நடுவிலே நிறுத்துவது கும்பகம் என்பும். கும்பகமே சதா காலமும் பயிலக்கூடிய உயர்ஞானிகள் இருந்தால் அவர்களுக்கு நிதித்தியாசனத்திலிருந்து அடுத்த நிலையான சமாதி சென்றடைய உதவும் என்றும். பிரத்யாகாரம் என்றால் சகல ஒரு பெரிய ஆமை தன்னுடைய கால்களை தன்னுடைய ஓட்டுக்குள் இழுத்துக்கொள்வது போல் சகல இந்திரியங்களையும் பகவத் விஷயமாகிய பரதேவதியின் திருவடியிலோ அல்லது குருநாதனுடைய திவ்ய சரணாரவிந்தங்களை அன்றி மற்ற விஷயங்களிலே நினைக்காத மனமுடையவனாக தன்னைத்தான் ரமிக்கக்கூடிய உயர்ந்த நிலை பிரத்யாகாரம். தாரணா என்பது அன்ஸ்டிண்டட் கான்சன்ட்ரேஷன்,
ஒரு லவலேசமும் நம்மளுடைய எதை அடைய வேண்டுமோ, எதை தியானிக்க வேண்டுமோ, எதுவாகவே நாம் ஆக வேண்டுமோ அந்த விஷயத்தை அன்றி மற்ற விஷயத்திலே மனம் செல்லாத போது குதிரைக்கு கடிவாளம் பொட்டியது போல், அதே ராஜபாட்டிலே அது செல்வது போல் குருநாதனால் கூறப்பட்ட மார்க்கத்திலே செல்லக்கூடிய பயிற்சிதான் தாரணாயோகம். அதுவே பின்னர் தியானமாக சித்திக்கின்றது. தியானமோ பல்வகை விஷயமாகும், பல்வகை உடையது. அதில் உயர்ந்த தானம் தன்னில் தான் ரமிப்பது. அவ்வாறு ரமித்தவன் உலகினால் ஆவது என் பயன் என்பது அவனுடைய விஷயமாகும். இந்த பிராணாயாம பயிற்சியிலே கபாலபாதி, அனுலோம விலோம கிரமம், சூரியபேதி, சந்திரபேதி முதலான பல்வகை விஷயங்கள் அடங்கியுள்ள விஷயத்தினாலே பிராணன் நம் வசப்பட மனம் வசப்படுகின்றது. அது பிரத்யாகாரத்திலே கொண்டுவிட நம் இந்திரியங்கள் நம் வசமாகின்றது. நம் அனுமதியின்றி இந்திரியங்கள் மற்ற விஷயத்துக்கு செல்லாது. அதுவே அன்ஸ்டென்டட் கான்சன்ட்ரேஷன், உயர்ந்ததான ஒரு விஷயத்திலே மனம் லயித்து அதிலே விட்டு வெளிவர எவ்வளவு காலமானாலும் அதிலேயே அமர்ந்திருக்கும் உயர்நிலை, அதுதான் சமாதிக்கு முந்திய நிலை. அது தியானத்தில் கொண்டுவிட தியான பயிற்சியினால் சமாதி சித்திக்கின்றது. இது ராஜயோகத்தின் 8 நிலைகள் அஷ்டாங்க யோகம் என்று ஆகின்றது. பக்தி யோகம் கலியுகத்துக்கு என்று ஏற்பட்டதே ஒரு உயர்ந்த யோகமாகும். பக்தி யோகத்தை பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கூறுகையிலே, பக்தன் 4 விதம் சதுர்விதா பஜந்தே மாம், அர்த்த பக்தன், அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி என்கின்ற 4 நிலைகள். ஞானிஸ்து ஆத்மைவ மே மதம் என்று கூறுகின்றான். ஆர்த்தன் என்றால் உலகியல் இன்பங்கள், அதை பெறுவதற்கு வேண்டுகின்ற சக்தியான செல்வத்தை விரும்பும் ஆர்த்த பக்தி, அதற்காக பக்தி செய்பவன் ஆர்த்தன் என்றும். அர்த்தார்த்தி என்றால் அவன் இவ்வுலகியல் இன்பத்தை துஞ்சித்து அனுபவிப்பதற்கு உண்டான செல்வ நிலைகளை பெற வேண்டும், மற்ற காமனைகள் அற்றவனாக அதை பரதேவதையை வழிபடும் நிலை. ஜிக்ஞாசு என்பவன் எதற்காக நாம் பிறந்தோம், எதற்காக வாழ்கின்றோம், எதை அடைய வேண்டும், எதிலிருந்து நாம் விலகி இருக்கின்றோம், எதில் நாம் ஈடுபட்டு இருக்க வேண்டும், இதிலேயே லயிக்க வேண்டும் என்ற ஞானத்தை பெற வேண்டிய நிலையிலே குருநாதனை பரிப்பிரஷ்டேன சேவையா, தத் பாதங்களிலே அவனுடைய திருவடி சாயையாகவே குருநாதனின் திருவடி என்கின்ற தாமரையின் நிழலாக இருந்து கொண்டு குருநாதனுக்கு அனவரதம் கைங்கரியம் செய்து கொண்டு ஒரு ஜிக்ஞாசுவாக பல்வேறு கேள்விகளை கேட்டு அவனுடைய திருமுகத்திலிருந்து அமுதமென்ன திருவாக்கினாலே பெற்ற ஞான நிலைகளை அனுபவிப்பவன் ஜிக்ஞாசு. ஞானி என்பவன் தன்னில் தான் ரமிப்பவன், சகல ஞானத்தின் சொரூபம். அப்பேற்பட்ட ஞானிகளே எனக்கு பிரியமானவர்கள் என்று பகவான் பகவத்கீதையிலே ஞானயோகத்தை கூறுகின்றான். இவ்வாறு பல்வேறு விதமான யோகங்கள் காலாவட்டத்திலே பல்வேறு விதமான நிலைகளை சாதகனுக்கு தருவதினாலே பகவான் சர்வஸ்வரூபன், சர்வ வித்யாத்மஸ்வரூபன் என்று கூறுவது இந்த ஷியாமளா தண்டகத்திலே பரமாத்மாவை சகல தேவதைகளின் மூலாதார சக்தியாக விளங்குகின்ற பரதேவத்தையை சர்வ வித்யாத்மிகே சர்வயோகாத்மிகே சர்வய நாதாத்மிகே நாதாத்மிகே சர்வநாதாத்மிகே. சகல விதமான நாதங்கள், நாதம் என்றால் ஒலி, அது வாத்திய ஒலியாகட்டும், இசைப்பாட்டாகட்டும், அல்லது சங்கீதமாகட்டும், அல்லது பல்வகை கருவிகளின் அதை இசைப்பதால் ஏற்படுகின்ற பல்விதமான ஒலியாகட்டும், அல்லது ஆத்மநாதமாகட்டும். நாத பிந்து கலாதீனமோ நம. அருணகிரிநாதர் இவ்விடத்திலே பல்விதமான சந்தங்களை உடைய உயர்ந்ததான திருப்புகழை பாடுகையிலே கூறுகின்றார். நாதவிந்து கலாதீனமோ நம வேத மந்திரஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம குரு வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம
இந்த திருப்புகழிலே எவையெல்லாம் நாதம் என்பதை ஒரு பெரிய பட்டியலிட்டு தருகின்றார். நாதவிந்து கலாதீனமோ நம. நாதம் என்றால் நாதம் எழும்புகின்ற லிங்கம், ஆத்மசக்தி விளங்குகின்ற மூலாதாரம், அந்த மூலாதார பீட்டம் சிவசக்தி ஸ்வரூபம், அதுவே மூலப்பொருள். பேர்பட்ட மூலப்பொருளாக சிவசக்தி ஸ்வரூபமாக இருப்பவனே, நாதம் விந்து கலை என்கின்ற மூன்றையும் தாண்டிய நிலைகளிலே இருப்பவனே, வேதமந்திரஸ்வரூபா நமோ நம. வேதங்கள் மந்திரங்கள் இவற்றின் உருவாக, இவை எழும்புகின்ற சப்தங்களின் உருவாக அந்த நாத விதமாக இருப்பவனே, நாகபந்த மயூரா நமோ நம. ஞான பண்டித சுவாமி நமோ நம. உயர்ந்ததான ஞானத்தின் பிரணவார்த்தத்தை தந்தைக்கே போதித்த சுவாமிநாத சுவாமியாக விளங்குபவனே. பிரணவார்த்தம் என்பது பிரணவம் என்றால் ஓம் என்றதும் வேதத்திற்கும் மூலமானது என்றும் சகல மந்திரத்திற்கும் பிரணவம் ஒட்டியே செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்ட விஷயத்தை இங்கு கூறுகின்றார். வெகு கோடி நாம சம்பவ் குமாரா. நாமம் என்றால் பகவானின் இறை பெயர். அந்த இயற்பெயரை கூறுவதால் ஏற்படுகின்ற பல்வேறு வகையான சக்திகளின் இருப்பிடம் அந்த நாதம், அந்த ஒலியின் உருவாக இருப்பவன் அவனே. அவனே நாகபந்தத்தை இடுப்பிலே கட்டிக்கொண்டு விளங்குகின்ற யோகியாக விளங்குகின்றான். யோகிகளுக்கு ஆத்மநாதம் ஒலிக்கும் என்பதை கூறுகின்றார். பரசூரர் சேத தண்ட வினோதா. எதிர்களை அழிப்பவனே என்று எழும்புகின்ற நாமங்களின் உருவாக இருப்பவன் அவனோ நடந்து சென்றால் கீத கிண்கிணி பாதா. கீத கிண்கிணி பாதா இசையொலி ஒளி எழுப்பும் சதங்கைகளை உடைய திருப்பாதங்கள் உடையவனே என்று நாதத்தின் உருவாகவே ஆபாத மொழி பர்யந்தம் இவர் இங்கு இந்த திருப்புகழிலே கூறுகின்றார். தீர சம்பிரம வீரானமோ நம. பராக்கிரமசாலியான போர் வீரனே போற்றி போற்றி, ஜெய ஜெயா போற்றி என்று வீரர்கள் எல்லாம் சிவகணங்கள் எல்லாம் துதிக்கும், தேவாதிகள் எல்லாம் துதிக்கும் நாமஸ்வரூபன் நாமஸ்வரூபன் நாதஸ்வரூபன் என்று கூறுகின்றார். அவனே தீபமங்கள ஜோதி, அவனே ஆத்ம ஜோதி, அவனே ஞான ஜோதி, அவனே பிரேம ஜோதி, அவனே உயர்ந்ததான சகல வித்யாமயமான ஆத்ம ஜோதி என்று கூறுகின்றார். தூய அம்பல சிதாகாசத்திலே விளைக லீலை புரியும் பரிசுத்தமான பரவடியிலே நாட்டியமானி லீலைகளை புரிபவனே போற்றி போற்றி தேவாதிகள் எல்லாம் துதிக்கும் நாதமயமானவன் அந்த நாதஸ்வரூபன். தேவகுஞ்சரியின் பாகன் அவனே, தேவயானியின் மனாட்டி வள்ளியின் மணாளன் என்று தேவதைகள் புகழும் நாதஸ்வரூபன். நீ அருள் தர வேண்டும் என்று கூறி ஈரமும் குருபாத செர்வையும் மறவாத எழுதளம் புகழ் காவேரியின் வடகரையிலே விளங்குகின்ற ஆவினன்குடி வாழ் பெருமானே என்று அழகாக இந்த ஸ்வரூபன் நாதஸ்வரூபன் என்று மிக அழகாக இங்கே விளக்குகின்றார். அப்பேற்பட்ட நாதஸ்வரூபியாக விளம்புவள் அவளை பெற்ற பரதேவத்தை. அவளே நாதாத்மிகே, சர்வநாதாத்மிகே, சர்வவர்ணாத்மிகே. அகாராதிக்ஷகாராந்தம் 51 அக்ஷரங்கள் ஐ1 ஏவோங் ஹயவரச்சு என்று வேதங்கள் பகவான் ஆனந்தவனத்திலே பிரதோஷ காலத்திலே நித்தாவசானே நடராஜராஜோ நநாதடக்கம் நவ பஞ்சவாரம் உத்தர்த்து காம சனகாதி சித்தான் ஏதத்விமஷே சிவசூத்திரஜாலம் என்று மாஹேஸ்வர சூத்திரங்களின் உற்பத்தியை தந்திரசாஸ்திரங்கள் சனகாதி ரிஷிகளுக்காக பகவான் வியாக்கரண சூத்திரங்களை பிரகடனம் செய்தான். அதுவும் தன்னுடைய டமரு டக்காவாதனத்தை அந்த கையிலே ஏந்திய டமருவை அடிப்பதினால் செய்தான் என்று இங்கு தந்திரசாஸ்திரங்கள் கோஷிக்கின்றன. ஐயொன்னு ருக்கு ஏவோங்கு அயௌச்சு ஹயவரட்டு ருணு ஞமங்கனம் ஜபஞ் கடதஷ் ஜப கடதஷ் கப சட த சட தவ் கபை ஷஷசர் ஹல் இதி மாஹேஸ்வராணி சூத்ராணி. பாணினி என்கின்ற மகாவித்வான் சாக்ஷாத்து பதஞ்சலியின் யோக சூத்திரத்துக்கு விளக்கம் எழுத ஆசைப்பட்டார். அவருக்காக பகவான் இந்த துவனிகளின் வாயிலாக நீ செய்யலாம் என்று அந்த உபாசகனுக்கு அருள் செய்ய அவர் அதை நிர்வச்சனம் செய்து உயர்ந்ததான இந்த 14 சூத்திரங்கள் ஆகிய 1
என்று ஆரம்பித்து ஹல் என்கின்ற சப்தம் வரை 14 மாகேஸ்வர சூத்திரங்களை வைத்து கொண்டே சம்ஸ்கிருதத்தின் பாஷையின் ஆரம்ப பாட்டங்களை அவர் தயார் செய்தார். இந்த முதல் 14 சூத்திரங்களிலே 10 சூத்திரங்கள் ஹகாரத்திலிருந்து உண்டாகின்றன என்றும் இவ்வாறு அவர் விஸ்தரித்துக் கொண்டே செல்கின்றார். இவைகள் ஸ்வரங்களின் சமூகம் என்றும் ஸ்வரங்களும் வியஞ்சனமும் சேர்ந்தால் எவ்வாறு ஏற்படும் என்றும் வியஞ்சனங்களின் சமூகங்கள் யாவை என்று நந்திகேஸ்வர காஷிகா என்ற உயர்ந்த கிரந்தத்திலே இது விஸ்தாரமாக கூறப்படுகின்ற நாதமயமான பரதேவதை இவள்தான். இவளுடைய ஸ்வரூபத்தை விவரிக்க வார்த்தைகள் போராது. சகல வர்ணங்களும் ஒன்று கூடின, அவை செய்ததுதான் இவளது ஸ்துதி என்று கவி காளிதாசன் கூறுகின்றான். மேலும் திருமீஞ்சூர் ஸ்தலத்திலே லலிதா திரிபுரசுந்தரியாக லலிதா பரமேஸ்வரி வீற்றிருக்க அவளை உபாசிக்கும் விதம் யாது என்று தேவதைகள் சர்ச்சை செய்தனர். அம்பிகை ஸ்துதி நூல்களிலே முதலிடம் வகிப்பது லலிதா சஹஸ்ரநாமம். துரிய ஸ்தானத்திலே திரிசதி அமர்ந்திருக்கின்றது. இதை உபதேசித்தவர் ஹயக்ரீவர். சாட்சாத்து மகாவிஷ்ணுவே பரதேவதையின் பராகாஷ்ட நிலையை தான் அனுபவித்து இதை தனது சிஷ்யரான உயர்ந்த அகஸ்திய முனிக்கு உபதேசித்தார். இது எவ்வாறு ஏற்பட்டது என்று 1000 பெயர்களை கொண்ட இந்த ஸ்துதி பாடல்கள், ஸ்தோத்திர பாடங்கள் வசின்யாதி வாக்தேவதைகள் பரதேவதையை துதிப்பதாகவும் அந்த நாதமயமான அந்த ஒலிகளிலிருந்து அந்த பெயர்களின் உயர்ந்த சொற்றொடர்களின் வாயிலாக பரதேவதை பிரீத்தி அடைகின்றாள் என்பது தந்திர சாஸ்திரங்களிலே உயர்ந்ததான லோபாமுத்திரையின் பதியான அகஸ்தியர் ஹயக்ரீவ பெருமானிலிருந்து கிரகித்து பிரம்மாண்ட புராணத்திலே லலிதோபாக்கியானத்திலே ஹயக்ரீவர் ஸ்ரீ அகஸ்தியருக்கு போதித்த சஹஸ்ரநாமம். அது வசினி, காமேஸ்வரி, அருணா, விமலா, ஜெயினி, மோதினி, சர்வேஸ்வரி, கௌரிணி என்ற வாச்சினி என்றால் வாக்கிலிருந்து எழுபவள், காமேஸ்வரி என்றால் சகல காமனைகளையும் பூர்த்தி செய்பவள், அருணா என்றால் உதயசூரனை போல் உயர்ந்த சோபையை தருபவள் என்றும், விமலா என்றால் மாத்தியான்மிக காலத்திலே விளங்கும் நிர்மலமான உயர்ந்த ஆகாசத்தை ஒத்தான ஞானத்தை தருபவள் என்றும், ஜெயினி என்றால் எக்காலத்திலும் நமக்கு ஜெயத்தை தருபவள் என்றும், மோதினி என்றால் மோதம் என்ற உயர் ஞானத்தை, ஆனந்தத்தை, ஆத்மானுபவத்தை, ஸ்வரூபானுபவத்தை, தன்னில் தான் நமைக்கும் உயர்ந்த விஷயத்தை போதிப்பவள் என்றும், சர்வேஸ்வரி என்றால் அவளே சகல வித்யாத்மிகையாக இருந்து கொண்டு சகல தேவதைகளுக்கும் சகல வர்ணங்களுக்கும் சகல நாதங்களுக்கும் ஈஸ்வரியாக இருப்பவள் என்றால், கௌரிணி என்றால் அவளை உபாசிக்கும் உயர்ந்ததான கௌர பத்ததியை ஆசிரித்து எவன் உபாசிக்கின்றானோ அவளுக்கு சகலத்தையும் தரக்கூடிய சர்வ வர்ணாத்மிகே என்று லலிதா சஹஸ்ரநாமத்தின் ஆரம்பத்திலே போதிக்கப்பட்ட விஷயம். அவளேதான் சகல வர்ணாத்மிகை, சகல கலாமய ஸ்வரூபிணி, சகல ஞானமய ஸ்வரூபிணி, சகல விதமான சத்குணங்களின் இருப்பிடம், சகல கலைகளின் இருப்பிடம், சகல ஞானத்தின் இருப்பிடம் என்றும் சர்வ சப்தாத்மிகே 1000 திருநாமங்களினாலே துதித்தும் வசினி வாக்தேவதைகள் தங்களுடைய இயலாமையை ஒத்துக்கொள்ளும் நிலையிலே எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகா என்று வேதங்களும் பரமாத்ம ஸ்வரூபத்தை வர்ணிக்க சென்று இனி தம் வாயில் எச்சலினால பரதேவதையை வர்ணிக்க இயலாது என்று திரும்பும் நிலை அவ்விடத்தில் தான் பக்தி சித்திக்கின்றது என்று சுவாமி விவேகானந்தர் கூறுகின்றார். அப்பேற்பட்ட சகல சப்தங்களின் ஆத்மஸ்வரூபமாக இருப்பவள் பரதேவதை. சர்வ விஸ்வாத்மிகே, தானே அண்டகோடிகளை எல்லாம் படைத்து அவளுக்கு அதிலே விளையாடுகின்ற சகல ஜீவாத்மாக்களையும் சகல உயிரினங்களையும் பல்வகையால் படைத்து சர்வ தீக்ஷாத்மிகே லீலை செய்தான். சுக்கநாத பெருமான் அந்த லீலையிலே மாணிக்க வாசகர் என்கின்ற ரத்னத்தை பொறுக்கெடுத்தான். திருப்பெருந்துறையிலே அவரை குருந்த விருட்சத்தின் கீழ் தானே தட்சிணாமூர்த்தி ஆகியிருந்து ஆத்மஞானத்தை போதித்தான். அதன் விளைவுதான் திருவாசகத்தேன் என்கின்ற மதுரமயமான அவருடைய திருவாயிலிருந்து பெருகிய உயர்ந்த ஞானமயமான சொற்றொடர்கள். அதிலே அவர் கூறுகின்றார், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி, பல்விருகமாகி பறவையாய் பம்பாகி,
கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். இவருடைய திருவாக்கை எழுத ஒரு அந்தன ஸ்வரூபத்திலே வந்து அமர்கின்றான் பரசிவன். நல்ல நடுநிசி, அப்பா நீ உயர்ந்ததான ஞானத்தை போதிக்கின்றாய் என்று கேள்விப்பட்டேன். உன் பாடல்களை நீ பாட வேண்டும், அனைத்தையும் நான் இன்று இரவுக்குள் கேட்க வேண்டும் என்கின்றார். சரி என்று அவர் பாட ஆரம்பிக்கின்றார். சிவபுராணத்தில் ஆரம்பித்து நடராஜருடைய சிதம்பர க்ஷேத்திரக்கோவை பர்யந்தம் பாடி முடிக்கையிலே அனைத்தையும் அவர் எழுதி ஓலைப்படுத்தி இப்படிக்கு சிதம்பரத்தால் ஆடல் வல்லான் என்று கையிட்டு ஒப்பமிட்டு சென்று மறைகின்றார். அவர் மறையும் பொழுது வந்தவர் அந்தனர் அல்ல என்று உணர்கின்றான் மணிவாசக பெருமான். குருந்த விருட்சத்தின் கீழ் இருந்து ஞானபோதம் தந்த தன் குருமணி அல்லவா என்கின்றான். இந்த ஒரு பாடலிலே பல்வேறு நிலைகளை இவர் விஸ்தாரமாக வர்ணிக்கின்றார். புல்லாகி சீர்மிகுந்ததான செந்தமிழ் இறை கொள்கையான சைவ சித்தாந்தத்திலே உயிர்கள் 4 வகை, அந்த 4 வகையிலே தோன்றி 7 வகை பிறப்புகளை அடைகின்றன. அந்த 7 வகை பிறப்புகளே உழன்று வாழ்ந்து பின்னர் இறைவனை அடைகின்றன என்று சைவ சித்தாந்த குரவர்கள் குறிப்பிடுகின்றனர். அதிலே உலகிலே தோன்றுகின்ற உயிர் வகைகள் முட்டை, வியர்வை, விதை, கரு என்று 4 நிலைகளிலே தோன்றுகின்றன. வடமொழியிலே உத்பிஜம் முதலான 4 நிலைகளை இவர் இங்கு முட்டையினா முட்டையிட்டு தன் குடும்பத்தை தன் வம்சத்தை வளர்க்கின்ற வகைகள், மிருகங்களின் வேர்வையிலிருந்து உண்டாகின்ற வகைகள், கருவியிலிருந்து உண்டாகின்ற வகைகள், விதைகளின் வாயிலாக உண்டாகின்ற தோன்றுகின்ற உயிர் வகைகள் என்று 4 வகைகள். அவை அவ்வாறு தோன்றும் 4 வகைகளிலும் 4, 5, 7 வகை பிறவிகள் கூறப்படுகின்றன. அவர்கள் வானவர், மாந்தர், விலங்கு, பரப்பன, ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம் என்று 7 வகை. விதையிட்டு வளர்வது தாவரம், நீரிலே வாழ்வது நீர்வாழ்வன, நீரிலும் நிலத்திலும் இருப்பது ஊர்வன, பறப்பதற்கென்றே பிறந்தது பறவைகள், இப்பூமியிலே உலவி வருவதால் விலங்குகள், அதன் பின்னர் மாந்தர்கள் எனும் மனிதர்கள். மாந்தர்கள் நரத்வம், பசுத்வம், மிருகத்வம் என்ற நிலைகளை தாண்டி தேவத்வம் என்ற நிலையை அடையக்கூடிய வானவர். இவ்வாறு 7 வகை பிறவிகள் இதை கூறுகின்றார். புல்லாகி பூடாய் புழுவாய் இவ்வாறு பிறக்கின்ற உயிர் வகைகள் அறிவு நிலை, அவைகள் பெற்ற அறிவு அந்த நிலை மற்றும் அந்தந்த பிறப்புக்கேற்றபடி பகவான் படைக்கின்றான். தொட்டால் அறியும் ஓர் அறிவினை மட்டும் உடையவை சில தாவரங்கள், தொடுதல் சுவை என்கின்ற 2 மட்டும் உடையவை இப்பி, சங்கு போன்றவை, கரையான், எறும்பு முதலானவை தொடுதல் சுவை மனம் என்ற 3 அறிவு உடையவை, வண்டு, தும்பி முதலானவை தொடுதல் சுவை மனம் காணுதல் என்கின்ற 4 அறிவு உடையவை, 5 அறிவு உடையதுதான் விலங்கு, பறவை முதலானவை. இவைகளிலே தொடுதல் சுவை மனம் காணுதல் ஒலியை கேட்டல் போன்ற 5 அறிவு உடையவைகள், அதோடு கூடிய பகுத்து அறியும் 6வது அறிவும் கூடியதுதான் மாந்தர்கள், வானவர்கள். இந்த வானவர்கள் நிலையை தாண்டியவர்கள் தான் சித்த புருஷர்கள். சித்த புருஷர்களுக்கு முந்திய நிலைதான் கந்தர்வர்கள், கிண்ணறர்கள் என்கின்ற தேவகணங்கள், சிவகணங்கள். இதை வர்ணித்து மாளாது என்பதை ஒரே பாடலிலே மணிவாசக பெருமான் இதை பட்டியலிட்டு தருகின்றார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். உயிர் தன்னை பற்றிய அறியாமையை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை சைவ சித்தாந்தம் மிகவும் வலியுறுத்தி கூறுகின்றது. எல்லா உபாசனா மார்க்கமும் இதை கூறுகின்றது.
சைவ சமய குரவர்கள் 4 குருமார்கள், அவர்கள் காலத்துக்கு பின்ற தோன்றிய குருமார்கள், சித்தாந்த குருக்கள், ஹரதத்த சிவாச்சாரியார் முதல் ஆரம்பித்த குரு பத்ததி. அவர்கள் கூறுகையிலே தனு என்கின்ற உடல், கரணம் அந்தக்கரணம் என்கின்ற கருவி, அதாவது நம்மை இயக்கும் கரணங்கள், அவை உலவும் உலகங்கள் புவனம். அந்த புவனத்திலே போகங்களாகிய நுகர்ச்சி பொருட்கள் தேவைப்படுகின்றன. இவற்றில் அழுந்தி அழுந்தி பிறவிகள் பல்வேறு வகைகளாக பேயாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் என்று பட்டியலிட்டு தரும் மணிவாசக பெருமான் மனிதர்கள், தேவர்கள், கணங்கள், அசுரர்கள், விலங்குகள், பேய், பறவை, பாம்பு, மீன், பூச்சி, புல், பூடு, மரம் என்று எல்லா வகைகளையும் பட்டியலிட்டு இவற்றையும் தாண்டி உடம்பையும் தந்து அவற்றில் போகங்களையும் அனுபவித்து உலகத்தில் இருக்க புவனங்களையும் படைத்து நம்மை இயக்குகின்ற கரணங்களையும் படைத்த பரமாத்மாவை நீ மறக்கின்றாயே, இது நியாயமா? உடலெடுத்த பையன் ஆத்மானுபவத்தில் லயிக்க வேண்டாமா என்று கூற உட்பட்ட இவை இப்பேற்பட்ட உயிர்களுக்கு தேவையான பல்வேறு உலகங்களையும் பகவான் படைத்தான். அந்த உயிர்களின் வினைக்கு ஈடாக அங்கே வாழவும் வைத்தான். அண்டங்களையும் கோள்களையும் விண்மீன்களையும் சூரிய சந்திராதிகளையும் படைத்து அவைகளில் உயிர்களை உரு உடலோடும் வாழவிடுகின்றான். அந்தந்த உலகங்களுக்கு தேவையான நிலம், நீர், வழி, வெளி என்ற பஞ்சபூதங்களை படைத்தான். இந்த பஞ்சபூதங்களில் அறியாமின் மறைப்பை உட்கருவிகளை கொண்டு இயக்கி மறைக்கின்றான். ஆனால் இந்த ஜீவாத்மா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், மனவெழுச்சி என்கின்ற பஞ்ச தத்துவங்களால் அதத்தின் துணை கொண்டு தான் உயர்நிலையை பெறலாம் என்று போதிக்கும் குருநாக வார்த்தை சொல்லும் பராபரமாக அவன் வந்து வகுத்த வகையால் கோடி தொகுத்து தூய்தல் அரிது என்று வள்ளுவனானார் கூடியபடி வெண்டத்தக்கது அறிவோய் நீ, வெண்ட முழுதும் தருவோய் நீ என்றபடி அனைத்தையும் அவனே தரக்கூடிய பரவஸ்து என்பதை நல்ல மனைவி, சுற்றம், மக்கள், நண்பர்கள், பணம், பொன், பொருள், வீடு என்று அனைத்தையும் தந்து பிறவிச்சூழலிருந்து சிக்கி மாண்டு அறியாமையால் உழலும் மாந்தர்களே, எல்லா பிறவையும் பிறந்திழைத்தேன் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு வீடுட்டேன் என்று அவன் பாடல் பெற்ற திருத்தலங்கள் 274 சிவஸ்தலங்கள். பொதுவாக தட்சிண பாரதத்திலே, அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே அமைந்துள்ள அனைத்தையும் சென்று காண வேண்டாமா? அவற்றின் தத்துவங்களை அறிய வேண்டாமா? பாடல்களால் அங்கு பாடிய சைவ சமய குருவர்கள் 4 திருவாக்க அமுதினை நாம் பெற வேண்டாமா? அதை அனுபவிக்கத்தான் சர்வ சப்தாத்மிகே அவர்களின் திருவாயிலிருந்து வருகின்ற சப்தஸ்வரூபி நீ அல்லவா? சர்வ விஸ்வாத்மிகே சகல புவனங்களும் நீ அல்லவா? சர்வ தீக்ஷாத்மிகே